இப்ப எங்களோட மேரேஜ் வந்து டேட் என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கண்மணிக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதா? அவன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு பார்க்க வந்திருப்பாங்க போல. அது என்னமோ உண்மைதான். அப்பா அம்மாவை வண்டி ஏத்தி அனுப்புறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணானா, எங்க அப்பா இங்க இருக்க இருடி அதை சொல்லாதடி. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நான் ஹல்தி கொண்டாட வச்சானுங்க. இவனுங்களை எதுக்குடா இவனுங்களை கூப்பிட்டோன்ற அளவுக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்கானுங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் போது எங்க அப்பா அங்கதான் இருந்திருக்காரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஹலோ ஹாய், வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து ஹல்தியோட வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஹல்தி எல்லாரும் கேட்பாங்க, என்ன ஒரே ட்ரெஸ்லயே வந்து இருக்கீங்களே அப்படி. பேசிக்கலி வி ஆர் சோ மெனி. ஆக்சுவலா எங்க டீம் கிட்ட வந்து நாங்க ஃபுட்டேஜ் எப்போ கொடுத்துட்டோம், ஆனா அதை பத்தி நாங்க பேசவே இல்லை அவங்க கிட்ட. அதனால அப்படியே அவங்களும் வந்து விட்டாங்க, நாங்களும் விட்டுட்டோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சோ என்னன்னா வந்து நீ ஞாபகப்படுத்திடுவ போல ஒரே ட்ரெஸ்ல தான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 7 மாசம் ஆச்சு. இப்பதான் வெட்டிங் சீரிஸே வந்து ரிலீஸ் பண்றோம். இதுல கல்யாணம் ஆரம்பிக்கும் போது அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல் வாவ் பயங்கரம் பண்றோம் அப்படிலாம் வந்து பேசியிருந்தோம். பட் ஆனா அதெல்லாம் வந்து நடக்கல. பட் இப்போவாது நடக்குதுன்னு ஹாப்பியா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம், ஒரே நாள்ல இதெல்லாம் ஷூட் பண்றோம்ன்றதுனால ஒரே ட்ரெஸ். சோ ஹல்தி வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணோம். இப்போ எங்களோட மேரேஜ் வந்து டேட் என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மேரேஜ் டேட் இஸ் செப்டம்பர் 15னா மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஹல்தியோட பிளானே ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? செப்டம்பர் 10th தான் ஹல்தி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். கரெக்ட்டா? ஹல்தி அண்ட் பேச்சுலர் செப்டம்பர் 10th இருந்தது. ஸோ செப்டம்பர் 10 அன்னைக்கு என்ன பண்ணோம்னா ஒரு செகண்ட் ஆஃப், அதாவது வந்து ஈவினிங் போல ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஹல்தியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6:30க்குள்ள வைண்ட் அப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்னா, நாங்க ஹல்தி ஆரம்பிச்சது ஈவினிங் ஒரு 5:30க்கு தான். ஏன்னா மேடம் ரெடியாக லேட் பண்ணாங்க. போட்டோ எடுக்கணும். உட்கார சொல்லுங்க. அஸ்திரே நீ அவசரப்படாத, பொண்ணுக்கு இன்னும் அலங்காரமே பண்ணல. ஃபுல் லேட். நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு தெரியும். மேக்கப் இல்ல என்னன்னா ஹல்தியில மூஞ்சில ஃபுல்லா தண்ணி ஊத்த போறாங்க. இதுக்கு 2 மணி நேரம் மேக்கப். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஹல்தி வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட், லைக் வந்து 2 days தான் இருக்கு. நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் வந்து வென்யூ புக் பண்ணி அந்த பிளேஸ்லாம் புக் பண்ணி எல்லாம் பண்ணோம். ஸோ அது ஒரு டெக்காராக இருக்கட்டும், அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே கூப்பிடுறவங்களா இருக்கட்டும், அதுக்கான இன்வைட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி நாங்கள் 2 பேர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு டெக்கார்லாம் கரெக்டாக போதான்னு பார்க்கணும், அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கரெக்டாக வராங்கன்னு அவங்கள கோஆர்டினேட் பண்ணணும். இது எல்லாமே நான் தான் பார்த்தேன். இவ ஃபுல்லா மேக்கப் போட்டு என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தா. இவ வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆகின்னு இருக்கான்னு மட்டும் பாருங்க. இவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிதான் பேசுவான். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இவனை பார்த்து கத்துக்கணும்னா நான் வந்து பார்க் ஹோட்டல் வாசல்ல இருக்கக்கூடிய டீ கடையில இருந்து அதான் செய்யணும். சாம்பார் ஆப் எனக்கு. அப்ப நீ என்ன சொல்ல வர? கண்மணியோட இருந்தா கஷ்டப்படுவேன்ற. அவங்களோட டைமிங்க்கு நீ எந்திரிக்கணும், நீ கிளம்பணும். பைத்தியக்காரனே, ஏன் டைமிங்க்கு தான் அவன் எந்திரிக்கணும்? அவன் தான் லேட். அப்ப ஆக்சுவலி நான் எனக்கு தலையில இருக்கும். உட்காரலாம். இர் வர. இது 3 ஸ்டார்ட் ஆகும் சொன்னா எங்க நஷ்வட வெச்சிட்டு எப்படி கஷ்டமா லேட். சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து டைமிங்க்கு பேர் போனது 2 பேர் தான். இதெல்லாம் போட மாட்டாங்க நஷ்வத். ஒன்னு சூப்பர் ஸ்டார், இன்னொரு நான். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன மாதிரி கிடையாது. நான் கண்டுக்கலனாலும் என் கூட இருப்பாங்க. அது வேற.
நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நின்னா பாத்தியா யாரு ஹரிஷ் சொன்னோம் என்னை பசங்க பாரு நம்ம பத்தி பெருமையா தான் பேசுறீங்க என்ன அப்படி பண்றாங்க அது நீ பெருமையா உண்மையா பேசிருக்க கண்கள் காணும் ஒரு கனவோ கண்ணாமூச்சி கதை இதுவோ தொலையாமலே விளையாடுதோ. அது வந்து என்ன தெரியல இன்னைக்கு வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி 10ஆம் தேதி அதுமா வந்து தலைவர் பாட்டு வேற ரிலீஸ் இருக்கு மனசுல ஐயோ அது எங்களுக்கே வந்து டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் முஸ்டார் ராக் ஸ்டார். தேங்க்யூ அனி நான் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். தலைவர் பாட்டு ரிலீஸ் ஆனாலே செலிப்ரேஷன் தான். அதுவும் அடுத்த நாளே நம்ம கொண்டாடுறது இன்னும் பயங்கரம். பண்றீங்களா என்ன பண்றீங்க சொல்லுங்க. போதுங்க நாங்க தனியா ஸ்டைல் ஆகுது மாசம் தலைவர் மாதிரி. ஸோ இப்படிலாம் மேடம் தயாராகி முடிச்சு ஹல்திக்குள்ள நாங்கள் வந்தோம். ஸோ அங்கே வந்து என்னுடைய க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னுடைய அக்கா பாப்ஸ் அவள் தான் வந்து இந்த ஹல்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது. அவள் ஆல்ரெடி வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்கா, எம்சியாக இருந்திருக்கா, இப்போ எதிர்நீச்சல் ஹீரோயினாக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் நல்ல வேலை வரனால அவள் தான் ஹல்தியை ஆரம்பிச்சு விட்டாலே ஹல்தி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா இன்னும் நாங்கள் டிலே தான் பண்ணியிருக்கோம் ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்து ஆன் டைம் அஸ்வத்தை தவிர மற்றவங்க எல்லாரும் ஆன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி அஸ்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு டைம் அப்படின்றதுனால நம்மலாம் கொஞ்சம் ஹாப்பி ஆகிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அஸ்வத்தின் கண்மணி அவன் நம்மளை டார்ச்சர் பண்றதை தாண்டி இப்போ நம்ம அவனை டார்ச்சர் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஓகேவா? ஆக்சுவலா வந்து என்னன்னா ரொம்ப டைம் ஆனது அப்படின்றத விட வந்து ரொம்ப லாங். நாங்க கிட்டத்தட்ட மஹாப்ஸ் கிட்ட வந்து எங்களோட ஹல்தி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். மலாஞ்ச் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல தான் வந்து நாங்க பண்ணியிருந்தோம். அண்ட் சூப்பரான ஒரு டெக்கார் டக்குன்னு நாங்க கேட்டோன்னே ஜிக்ஸாக் டெக்கார்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்க 2 பேருக்குமே வந்து அதான் ஜிக்ஸாக் டெக்காருக்கும் சரி அண்ட் அந்த நம்மளுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் சத்யா அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ். அவங்க தான் வந்து இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கான்ஃபிடென்ஸே வந்து கொடுத்தாங்க. அதை பற்றி இப்போ நான் சொல்ல வந்தேன். ஸோ மேக்கப்பாக இருக்கட்டும், டெக்காராக இருக்கட்டும் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அசோக் டீம் அவங்க தான் வந்து அல்டிமேட்டான போட்டோஸ் வந்து இது பண்ணி கொடுத்துருந்தாங்க, வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த போட்டோஸும் நாங்க வந்து ஆட் பண்றோம். ஸோ படாது கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்களோ டச் பண்ணாம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வேற மாதிரி இங்க வேற மாதிரி சோலி முடிச்சு ஒரு மெச்சூரிட்டியில வர மலாடி இருக்காங்க. உங்களுக்கு போதும். ஜாலியா இருங்க, உங்களுக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. எனக்கு இங்க இந்த வீடியோ ஃபுல்லா வரும்போது தெரியும் யாருக்கு வாழ்க்கை நல்லா இருந்தா. நானே சோகமா இருக்கேன். சோகமா இருப்பேனா? சரி தனியா சோகமா இரு, வெளிய போறேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஒரு பார்வை பார்த்தவனே இன்னுயிர் வேரை சாய்த்தவனே பார்த்து பார்த்து பேசவா பேசி பேசி பார்க்கவா உன்னில் என்னை ஊற்றவா நீயும் சொல்லடா எனக்கு பிடித்த பாடலை அடுக்கி வைக்கிறேன் உன்னோடு கைகள் கோர்த்து போகையில் கேட்க நினைக்கிறேன் எனது மனதை முழுமையாய் கொடுக்க தவிக்கிறேன். ஸோ இப்படி வந்து எல்லாம் ரெடி ஆகி ஸ்டார்ட் ஆகும்போது அங்கேயும் நம்ம ஆளுங்க தான், நம்ம பசங்க தான் ஃபுல்லா இருக்கானுங்க ஹல்தியில. இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க பொறுமையா, பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு மட்டும் வர்றது. என் பசங்கெல்லாம் பார்த்ததில்ல. நாங்க வந்து எப்படின்னா பேச்சுலர்ஸ்க்காக வரதுக்காக வரமாட்டோம். நாங்க வந்து அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் கண்மணிக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதா, அவன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு வந்திருப்பாங்க போல. அது என்னமோ உண்மைதான். ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப க்ளோஸான நிறைய பேர் நாங்க மேபி மிஸ் அவுட்டும் பண்ணிருக்கலாம். பட் எங்களுக்கு அந்த நேரத்துல ஞாபகம் வச்சு டக்குன்னு நாங்க பிளான் பண்ணி நாங்க ஒரு சிலர் மிஸ் அவுட்டும் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வந்து சாரி. பட் ஆனா வந்து கூப்பிட்டோன்னே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆனாலும் வந்திருந்தாங்க. ஸோ பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் கேங் மட்டும்தான் ஹல்தியில இருந்தது. நாங்க ஸ்ட்ரிக்டா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஹல்தி பேச்சுலர்ஸ்ல நோ ரிலேட்டிவ்ஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் இருந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்ததுன்னா ஹல்திக்கு வந்து ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் கூட இருக்காங்க. ஹல்தி முடிச்சோடனே நாங்கள் எப்படி வெயிட் பண்ணிருக்கோம், ஹல்தி எப்போ முடியும், அடுத்து பேச்சுலர் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஹல்தி முடிச்ச உடனே வந்து அம்மா அப்பாவெல்லாம் ஃபர்ஸ்ட் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதா முதல் வேலையாக நாங்கள் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அழகா க்யூட்டான சில செரிமனிஸ்லாம் இருந்தது.
அதெல்லாம் அப்படியே பாத்துருங்க. அஸ்வத் கண்மணி 2 பேரும் போயிடுங்க. பெரியவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் வரட்டும். நம்ம வேலையை கட்டுவோம். ஓகே. வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதா, கொண்டு வாங்க சாரட்டு வண்டி பொண்ணு படு ஜோருதா. வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதா, கொண்டு வாங்க சாரட்டு வண்டி பொண்ணு படு ஜோருதா. ஆழமரம் வந்தாச்சே பந்தலும் போட்டாச்சே, சொந்த பந்தம் சேர்ந்தாச்சே பந்திய போரு. பாக்கு வெத்தல வச்சாச்சே பொருத்தம் ஹிட்டாச்சே, வைக்கப்படும் பொண்ணு பாரு லுக்கு வீடும் பையன் ஜோரு. பிபி 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 டும் 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 மாப்பிள்ள பொண்ணுக்கு சேர்த்து ஒரு மாலையை எடுத்து மாட்டு. பிபி 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 டும் 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 மட்டர அரிசி போட்டு ஒரு அரத்தி எடுத்து காட்டு. வண்டி வண்டி புல்லட்டு வண்டி மாப்பிள்ளைக்கு சீருதா, கொண்டு வாங்க சாரட்டு வண்டி பொண்ணு படு ஜோருதா. அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு வண்டி ஏத்தி விட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெயிட் அப்பா அம்மாவை வண்டி ஏத்தி அனுப்புறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணானா, எங்க அப்பா இங்க இருக்க. ஏய் இருடி, அத சொல்லாத. நோ வெயிட், எங்க அப்பா இருக்கிறதே இவனுக்கு தெரியாம இவன் என்ன பண்ணா தெரியுமா? நீ சொல்ற நான் சொல்றேன். இப்ப சொல்லாத, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். அதாவது ஆல்ரெடிக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அங்க ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இவனுங்க என்ன பண்ணானுங்க, என்ன தண்ணி எடுத்து ஃபுல்லா அடிச்சானுங்க, அதெல்லாம் விளையாடி இருப்பானுங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல போட்டானுங்க. போட்டது மட்டும் இல்லாம ஹல்திக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை டாரா கிழிச்சு, என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு என்ன ஹல்தி கொண்டாட வச்சானுங்க. இவனுங்களை எதுக்குடா இவனுங்களை கூப்பிட்டோன்ற அளவுக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டாருங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் போது எங்க அப்பா அங்கதான் இருந்திருக்காரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இது வேற அங்கிள் வேற வந்து என்கிட்ட ஐயோ கண்மணி ஐயோ என்னப்பா ஹல்தினாலே வந்து தண்ணி எடுத்து ஃபுல்லா அடிச்சு வாட்டர் பலூன்ஸ் எல்லாம் போட்டு உடச்சி இதெல்லாம் பண்றது. அங்கிள் மா இதெல்லாம் நீ விளையாடாதமா, இதெல்லாம் விளையாடாதமான்றாரு. அஸ்வத்கிட்டே போய் அஸ்வத் தம்பி இதெல்லாம் விளையாடாதமா, ஆயிடுச்சுன்னா அவ்வளவு கஷ்டம். இவனுங்களா தண்ணி காலின்னு சொல்லிட்டு டாய்லெட்ல போய் புடிச்சுன்னு வரானுங்க, ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எடுக்கிறானுங்க. சோ இந்த மாதிரி வந்து பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணாங்க. ஃபுல்லா நனைஞ்சு ஃபுல்லா ஈரத்தோட டான்ஸ் ஆடிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரியா கசகசன்னு பண்ணிட்டானுங்க. பட் ஆனாலும் ஒரு கோர் மெமரியா அமைஞ்சிருச்சு. ஸோ ஐ லவ் யூ மை டியர் பாய்ஸ். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் தான் வந்து சொல்லிக்கணும். அண்ட் அதில் என்னெல்லாம் பண்ணானுங்க அப்படின்றது விட்டு போச்சு அப்படின்னா அதையும் பார்த்துருங்க. நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க. இந்த பாதை யாரோ அறிவார்.
சக்சஸ்ஃபுல்லா இப்படி முடிஞ்சாலும் பண்ணா ஒரு மனுஷன் என்னைக்காவது ஹல்தி அன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் இத இப்ப திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கே வந்து தெரியுது அடா பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இனிமேல் ஆனா சத்தியமா சொல்றேன், இனிமேல் வந்து உங்களை எதுக்குமே கூட மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் கூடவே மாட்டேன். என் பையனுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ரெசார்ட்ல பிளான் பண்றேன்னா உங்களை மட்டும் நான் கூடவே மாட்டேன். நானு வராதீங்க தயவு செஞ்சு. அது இல்ல இதெல்லாம் ஆனா இவனுங்க இருக்கும் போதே இப்படி இருக்கே. யோசிச்சு கார்த்திகை நான் சொல்றேன் அந்த விஷயத்தை. கார்த்திகை அழகப்பண்ணாலாம் வந்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான் போல. முடிஞ்சிருக்கும்ல. அன்னைக்கு ஹல்தி, அதுக்கப்புறம் 5 நாள்ல கல்யாணமா? கல்யாணம் கிடக்குது கல்யாணம் ஆனா அப்படின்னு நீ அன்னைக்கு சொல்லிருப்பாங்க. பண்ணது எங்க அப்பா கல்யாணம். ஏய் இப்போ உன்னை கேட்டாங்களா? அது எதுவுமே இல்ல. இது ஹல்தி செலிப்ரேஷன் வந்து இல்ல இன்னும் முடியல. இது அப்படியே கண்டினியூ ஆகி வந்து பேச்சுலர்ஸ் ஒரு பேச்சுலர்ஸ்க்கான நைட் வந்து மாறிச்சு. அந்த பேச்சுலர்ஸ் வந்து எப்படி இருந்துன்றத ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்ம காட்டலாம். அதுல வந்து இத மட்டும் அடுத்த வாரம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என் மானத்தை வாங்குறது ஒரு வாரமாவது தள்ளி போடு கொஞ்சம். ஓகே யா. சோ ஹல்தி பாத்திருப்பீங்க. இதோடைய கண்டினியூஷன் அண்ட் பேச்சுலர்ஸ் வந்து அடுத்த வாரம் எங்களுடைய அஸ்வதின் கண்மணி யூடியூப் சேனல்ல வந்து வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பேச்சுலர்ஸோட இதை வந்து அதை மட்டும் எந்த ஃபுட்டேஜ் தொலைதோ இல்லையோ இந்த ஃபுட்டேஜ் தொலைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆமா, பேச்சுலர்ஸ்ல பண்ணாத விஷயம் அந்த அளவுக்கு வந்து கூத்தடிச்சிருந்தோம். ஸோ அதுல வந்து சில பல எடிட்டுகள்லாம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றோம். அடுத்த வாரம் அஸ்வதின் கண்மணி பேச்சுலரேட்.